வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் கூட்டு, வத்த குழம்பு, அடுத்து முட்டைக்கோஸ் பொரியல். இவ்வளோ தான் இன்றைக்கி சிம்பிள் லஞ்சு. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவரைக்காய் கூட்டு செய்யலாம், அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்கிறத பார்க்கலாம். வாங்க அவரைக்காய் கூட்டு செய்யலாம். அது எப்படி பண்ணுறது என்னென்னு பார்க்கலாம். தேவையான அளவு அவரைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதோட பாசிப்பருப்பும் கடலைப்பருப்பு கம்மியாக இருக்கணும், பாசிப்பருப்பு ஜாஸ்தியாக இருக்கும் சேர்த்து குக்கரில் வேக வச்சு விட்டுருக்கேன். ஒரு 3 விசில் விட்டு இது வந்து தக்காளி, ஒரே ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி வந்து போட்டிருக்கேன். இது கொஞ்சம் சேர்ந்து கொதிச்சு வரட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். இது ஏற்கனவே வெந்ததுனால நம்ம வந்து தக்காளி வெந்தோடனே உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி, சாம்பார் தூள் இது மட்டும் போட்டு சிம்பிளாக செய்ய போகிறோம். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு தேங்காய் தூவ போகிறோம். கடைசியாக தாளிப்பு பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது வந்து கொதிச்சு வரட்டும், சேர்ந்து பார்க்கலாம். தக்காளி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன். இது வந்து காரம் கம்மி தான், வீட்டில் அரைச்சது. அதனால் நம்ம சாம்பார் பவுடரில் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிருக்கனால நான் போடலை. உங்களோட காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலை, இதுலேயே இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து கலந்து கொதிச்சு வரட்டும். இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் இருக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. தூள் பெருங்காயம் இருக்கிறவங்களும் கடைசியாக கூட போட்டுக்கலாம், இப்பயும் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம தாளிக்க போகிறோம் அடுத்து. அவ்வளோதான். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் சேர்ந்து கொதிக்கட்டும். இந்த பொடி வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க வேணாம். நம்ம போட்ட பொடி எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து கொதிச்சாச்சு. இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் வந்து டேஸ்ட்டுக்கு போடுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் தான் இருக்கும். ஸோ அரைச்சி விடாமல் நம்ம ஒரு அவசரத்துக்கு பண்ணோன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சாதம் வைக்கும்போதே இந்த அவரைக்காயும் கட் பண்ணி குக்கரில் பருப்போடு சேர்த்து வச்சிடலாம். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, அவரைக்காய் 3 சேர்த்து வச்சுட்டு நல்லா வேக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கூட இது ராத்திரி சப்பாத்திக்கும் செய்யலாம். அது ஒரு மெயின் இது நம்மளுக்கு ஒரு நல்ல இது காம்பினேஷன். இது நல்லாயிருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஒரு ரிச் ஃபைபர் உள்ள ஒரு அவரைக்காவை படித்து நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து ரெடி ஆகட்டும். நம்ம அடுத்து தாளிச்சா போதும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன். அவ்வளோதான், கூட்டு ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்து தாளிப்பு நான் போட்டு வச்சுட்டேன், அதை போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, 2 உளுத்தம்பருப்பு, கடுகு, இதை வந்து தேங்காய் எண்ணெயில் தாளித்து போட்டிருக்கேன். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்க வெங்காயமும் பரங்கிக்காயும் வச்சு வத்த குழம்பு செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வத்த குழம்புக்கு வாசனை கொடுக்கறது நல்லெண்ணெய் தான். ஸோ வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரம் நல்லா சுட்டுருச்சு. இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், இதுவும் சுட்டாச்சு. இதுக்கு அழகே இந்த காஞ்ச மிளகா அங்கங்கே தெரியறது தான். ஸோ ஒரு 3-4 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அந்த போல் பொடியில் வந்து காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை, இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து உள்ளதை அப்புறம் போடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், ரொம்ப போடலை நான். அடுத்து இந்த பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிய விடட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்க்க போகிறோம். பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகை சேர்த்துக்கலாம். இது வெடித்ததுக்கப்புறம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் தான் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். இன்றைக்கி என்ன தான் போட்டு செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, சின்ன வெங்காயம் தேவையான அளவு எடுத்திருக்கேன். நான் ஒரு 10-12 எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணியாச்சு, உரிச்சிட்டு. இது பரங்கிக்காய் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம், கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம பரங்கிக்காயை சேர்க்கணும். அடுத்து நல்லா வதங்கிடுச்சு நம்ம வெங்காயம். இந்த ஸ்டேஜில் இந்த பரங்கிக்காயை சேர்த்தாச்சு. இது சும்மா வதக்கிவிட்டு சீக்கிரம் வெந்துடும். பொடி பொடியாக தான் கட் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் இது பண்ண வேண்டாம். புளி தண்ணியில் வெந்தால் போதும் இந்த பரங்கிக்காய். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, இந்த சிவப்பு மிளகாத்தூள் எதுக்கு அப்படின்னா ஒரு கலர் கொடுக்கும் இந்த எண்ணெயோடு சேர்ந்து. அதுக்காக 1 டீஸ்பூன், இங்கே ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சாம்பார் தூள். சாம்பார் தூள் தான் மெயினாக டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து சிவப்பு மிளகாத்தூள் ஒரு பேருக்கு போடுங்க, சாம்பார் தூள் நிறையா போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். வடிகட்டி இந்த தண்ணியை ஊற்ற போகிறோம். கடைசியாக பெருங்காயம் போட போகிறோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து கலந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கியாச்சா, இப்போ இந்த தண்ணியை வந்து நான் ஊற்ற போகிறேன். புளி தண்ணியை கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது நல்லா சேர்ந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். கெட்டியாகவும் கொதிக்கணும். நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கொதிச்சுட்டு உப்பு போட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும். இது தோசை, உப்புமாவோட கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா கொதிச்சு வரட்டும், பார்க்கலாம். அவரைக்காய் கூட்டு பண்ணிட்டோமா. ஸோ வந்து இது
சாதாரணமாக எல்லோரும் பண்ணுற முட்டைக்கோஸ் பொரியல் தான், அதனால தான் இதை காட்டல. இதெல்லாம் குழம்பு வச்சுன்னு இங்கே சாப்பிட போகிறோம். ஸோ சாதம், வத்த குழம்பு, தயிர், அவரைக்காய் கூட்டு, முட்டைக்கோஸ் பொரியல். ஸோ குழம்பு கொதிச்சு வைட்டும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நான் தக்காளி போடலை இந்த குழம்புக்கு. உங்களுக்கு இன்னும் வேணும், காரம் ஜாஸ்தியாக இருக்குன்னா தக்காளி பழம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தக்காளி சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் நம்ம எண்ணெயில் வதக்குறோம் இல்லையா, அப்போயே போட்டுடலாம். இந்த காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமே போட்டுட்டு கூட வெந்தயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா இந்த வாசனை, பச்சை வாசனையெல்லாம் போய் கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து அரிசி மாவு கூட 2 ஸ்பூன் போட்டு நல்லா தண்ணியில் கரைச்சி கட்டி இல்லாமல் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நான் அரிசி மாவு கரைச்சி கொட்டலை. இதுக்கப்புறம் வெல்லம் சேர்க்க போகிறோம். இவ்வளோ தான் நம்ம குழம்பு ரெடி. அவ்வளோதான் நம்மளோட குழம்பு ரெடி. இந்த வெல்லத்தை சேர்க்குறேன். இதை வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இந்த பாருங்கள், இந்த பரங்கிக்காயெல்லாம் வெந்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழம்பு ரெடி. இது வந்து அவரைக்காய் கூட்டு நம்ம பார்த்தோம். குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இது முட்டைக்கோஸ் பொரியல். இவ்வளோ தான் இன்றைக்கி சிம்பிள் தாளிகை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த சேனல் இதில் பார்க்கலாம் வீடியோவில்.